எங்கள் அழைப்பை ஏற்று அனைத்து மாவட்டத்திலிருந்தும் மற்றும் நகரத்திலிருந்தும் விஜயத்திலிருந்தும் ஆவரிப்பட்டம் விஜயத்திலிருந்தும் வருகை புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலில் திப்பு சுல்தான் பேரவை சார்பாக வருகை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக எங்களின் அழைப்பை ஏற்று சிறப்பாளராக இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள எங்களது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் தமுமுக நூர் முகமது அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக எங்களின் அழைப்பை ஏற்று அதாவது எப்போ நடக்கும் இந்த நிகழ்ச்சி, எப்போ நடக்குன்ற மாதிரி எங்களை கேட்டுனே இருப்பார். ஏன்னா நான் வந்தே ஆகணும், அந்த நிகழ்ச்சி கலந்தே ஆகணும், என்னோடய வாழ்த்துறை அங்கே இருந்தே ஆகணும்னு சொல்லி எங்களை தொடர்ந்து கண்காணித்து வராரு ஒரு 10 நாளாக. அதனால் எங்களை அழைப்பை ஏற்று உடனடியாக இந்த இடத்துக்கு வந்த விசிகா, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தி தொடர்பாளர் துணை பொதுச்செயலாளர், மாநில துணை பொதுச்செயலாளர் அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்ம சப்பானிப்பட்டியோட முத்தொலி ஜமாத் முத்தொலி அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். பரிபாய் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு உதவின்னு சொல்லி செஞ்சுன்னுக்கிறோம். முதல்ல ஒரு 2 பேராக நம்ம கலந்து, அதாவது சல்மானும் நானும் கலந்து பேசிக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி அங்கங்கே செஞ்சுன்னுக்கிறோம். வருஷத்துக்கு 4 டைம் ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணுறோம், 5 ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதனால் என்னத்துக்கு அது பண்ணுறோம், பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறோம். ஒன்று திப்பு சுல்தானோட பிறந்தநாள் ஒன்று, இன்னொன்று அவரோட இறந்த நாள் ஒன்று, அவர் மரணிச்ச நாள் ஒன்று பண்ணுறோம். அடுத்தது குடியரசு நாள் ஒன்று, சுதந்திர நாள். இந்த 4 நிகழ்ச்சி பேரவை கட்டாயமாக செஞ்சுன்னுக்கிறோம் வருஷம். அது இப்போ பண்ணுறோம். அது பண்ணுறது எப்படி ரீச் ஆகுது என்னான்னு தெரியாது எங்களுக்கு. இதையும் மீறி ஏழை எளியோருக்கு போயிட்டு எங்களோட சேவைகள் தான் போய் சேரணுன்றது தான் எங்களோட நோக்கம். அதாவது உதவி பண்ணுறவங்க எல்லா இடத்துலேருந்தும் வரணும், எல்லாருக்கும் அந்த மனசு வரணும். எங்கள் உதவினால ஒருத்தர் பயன்பெறணுன்றது தான் எங்களோட நோக்கம். அது நாங்கள் ஒரு கட்சியே இல்லை, எல்லாமே ஒரு கட்சியில் இருக்கிறோம். நானும் ஒரு கட்சியில் இருக்கிறேன். கட்சியை மீறி இது ஒரு ட்ரஸ்ட், இது கட்சியை மீறி ஒரு இது மாதிரி சேவை இயக்கம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், அவ்வளோதான். என்னடா கட்சியில் நான் திமுகவில் இருக்கிறேன், அண்ணன் தமுகவில் இருக்கிறேன், விசிகாவில் இருக்கிறோம், இது திமுக கூட்டணியான்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா நீங்களும் எல்லா கட்சியும் இருக்கிற தம்பியும் அதிமுகவில் இருக்கிறாரு. அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இந்த கட்சியை மீறி ஒரு சமூக சேவை இயக்கம் இது. அது முதல்ல உங்கள்கிட்ட நான் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகணும், தினம் ஒரு உதவி ரீச் ஆகணும்னு எங்களோட விருப்பம். தம்பி சல்மான் அவர்கள் முதல்ல தொடங்கினார் ஒசூரில். அவர் தொடக்கத்துக்கு காரணமாக அடுத்தபடியாக நம்ம இலியாஸ் அவர் அடுத்தபடியாக நம்ம கிருஷ்ணகிரி இலியாஸ் இவர் அடுத்த 100 நாள் அவர் பார்ப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு 100 நாள் நம்ம இயக்கம், அதாவது திப்பு சுல்தான் பேரவை எல்லா இடத்துலையும் நம்ம செய்யணுன்றது ஆசைப்படுறோம். தமிழ்நாடு லெவலில் நம்ம செய்யணுன்றது ஆசைப்படுறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக பெரியவர்கள்லாம் வந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இவங்களோட பேச்சு கேட்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அடுத்தது அண்ணன் நூர்பாய் அவர்கள் உரையாற்றுவார். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய
எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாத்தும் சலாமும் சர்வனர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தபை தாபீன்கள் மீதும் குறிப்பாக இறைவன் நாடக்கூடிய எம்பெருமானார் காட்டிச் சென்ற வழிமுறைகளை பின்பற்றி பசித்தோருக்கு உணவு அளிக்கும் இந்த சேவையை மகத்தாக 100 நாட்கள் கடந்து நாம் அதற்காக வாழ்த்துறைக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்திருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் பேரொருள் இன்று நிலவட்டுமாக என்று நான் முதலில் பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு மகத்தான இஸ்லாத்தின் பால் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா இருட்டறையில் இருந்து அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறான். இருட்டில் இருந்த உலகம் அந்த பிறந்த பிஞ்சு குழந்தை வெளிச்சத்தை நோக்கி நகர்கிறது. வெளிச்சத்தை கொடுத்த ரப்பல் ஆலமீன் பிறகு படிப்படியாக உயர்த்துகிறான். அனைத்து வகையான செல்வாக்குகளையும் அனைத்து வகையான உதவிகளையும் அந்த இளைஞன் ஆன பிறகும் ஒரு முதிர்ந்த நிலையில் முதிர்ந்த பிறகு மரணம் ஒன்று வந்து இருக்கும். அந்த மரணம் வந்த பிறகு அந்த மனிதன் இந்த மண்ணை விட்டு மறைந்து விடுகிறார். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன? இதில் நாம் என்ன, இந்த இடைவெளியில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தான் எங்களிடத்தில் இறைவன் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான், உக்ரிஜத்துல் லின்னாஸ், மனிதர்களிலும் பிடித்த ஒரு பெரிய ஒரு உதவி எது என்று சொன்னால் பிறருக்கு நற்கருமங்கள் ஆற்றுவது, பிறருக்கு உதவி புரிவது, பிறருக்கு ஓடி சென்று அவருடைய கவலைகளை கேட்பது. தர்மம் என்றால் என்ன? தர்மத்தினுடைய நிலை என்ன? தர்மம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? வெறும் பணத்தையோ அல்லது சொத்தையோ வாரி வழங்குவது தர்மம் கிடையாது. தர்மம் என்று சொன்னால் நாம் நடந்து சென்றிருக்கும் போது ஒரு முள்ளு இருக்கிறது என்று சொன்னால் அந்த முல்லை தூக்கி எறிபவனும், ஆபாசர போஸ்டரை பார்த்து கிழிப்பவனும், புகையீடு பிடித்து கீழே விழுந்திருக்கிற அந்த துண்டை எடுத்து வீசுபவனும் அதற்கும் பெயரும் தர்மம்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். மனிதர்களாக எங்களை உருவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலையும் எங்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரமாக இயங்குவதற்காக, சுதந்திரமாக இருப்பதற்காக, சம்பாதியத்திற்காக பிள்ளைகளை கொடுத்து, எங்களுக்கு மனைவிகளை கொடுத்து, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்று முடித்த பிறகு எங்களுக்கு இறுதியான ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொன்னால் அது மறுமை. அந்த மறுமைக்கான கூலியைத்தான் சம்பாதிப்பதற்கு இறைவன் எங்களை மண்ணில் படைத்திருக்கிறான் என்பதுதான் இறுதியான தீர்ப்பாக இருக்கும். ஏதான் இறைவன் கேட்பான். நாளைக்கு வரக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய, நான் செல்வாக்கை சம்பாதித்தேன், நான் பல மக்களை சம்பாதித்து வைத்திருந்தேன், நான் சொத்து சுகத்தை அனுபவித்தேன், இதையெல்லாம் இறுதியாக கேட்கப்படாது. நாம் நெருங்கையில் தான் வந்தோம், ஒட்டு துணி இல்லாமல் தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம். அதே நிலைமையோடு தான் ஒரு வெள்ளை துணியோடு சுற்றி எங்களுடைய வாழ்க்கை முடிய போகும். அந்த இடத்தில் நீங்கள் இதையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கண்ணியமான முறையில் நான் வந்திருக்கின்றேன், நான் கண்ணியமாக உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன், நான் சம்பாதித்தேன், ஏழைகளுக்கு
உதவினேன், முதியவர்களுக்கு உதவினேன், இல்லாதவர்களை தேடிச் சென்று நான் உதவி புரிந்தேன். ஆகவே நன்மைகளுக்கான கூலியை நாம் மூட்டையாக கட்டிவிட்டு இறைவன் முன் நாம் கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த செயலை சம்பாதிப்பதற்காகத்தான் எங்களை இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை நாம் உள்மனதில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏதான் எதிர்பார்ப்பான்? உலகத்தில் நாம் வாழுகின்றோம், ஒரு குடும்பத்தாராக வாழுகின்றோம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த தகப்பன் இருக்கலாம், தாய் இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம். யாராவது ஒருத்தர் அதில் மரணித்து விட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு உண்டான தேவைகளை நாம் செய்கின்றோம். இப்போது பேர் சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த பேரும் மாற்றப்படுகிறது. ஜனாசா என்று கூப்பிடப்படுகிறது. இந்த ஜனாசா எப்போது அடக்கம் செய்யப்படுகிறீர்கள் என்றுதான் அந்த கேள்வி வரும். இன்னார் வாழ்ந்தார், இவருடைய பெயரை சொல்லி குறிப்பிடுவதில்லை. இருந்த வரைக்கும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும். ஆனால் மரணித்த பின்பு அனைவருக்கும் பெயர்தான் ஜனாசா. அந்த ஜனாசாவை கொண்டு போய் ஒரு சகோதரன் அடக்கம் செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய தங்கையாகவும் இருக்கலாம், சகோதரியாகவும் இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம், தகப்பனாகவும் இருக்கலாம். யாராவது என்னை விட்டு என்னுடைய தகப்பனார் பிரிந்ததில்லை, என்னுடைய தகப்பன் நான் வீட்டிற்கு வருவதற்கு லேட்டாக இருந்தாலும் என்னை தொலைபேசியில் எங்கிருக்கிறாய் மகனே, சீக்கிரம் வந்துவிடு சாப்பிடுவதற்கு சொல்லக்கூடிய தகப்பன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, மறந்து விட்டார். அவருக்காக நான் இந்த புதைக்குழியில் நான் ஒரு நாள் அவருக்கு நான் பாதுகாப்பை இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது நான் ஒரு நாள் போய் பாதுகாப்பதாக படுத்து விடுகிறேன் என்று சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. பட்டிருக்கிற நாம் எந்த செயல்களினால் நாம் பணியாற்ற வேண்டும், எந்த செயல்களினால் எங்களுடைய பணிகள் ஈர்க்கப்படும், இந்த செயல்கள் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ உக்ரிஜத்தில் லின்னாஸ், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா நேரடியாக சொல்கிறான், நான் கண்ணியப்படுத்துகிறேன். இதோடு என்ன எங்களுக்கு தேவை இருக்கிறது? அல்லாஹு தாலா நேரடியாக நாம் எங்களை கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது போன்ற சேவைகள் நாம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த சேவைதான் எங்களை உயர்த்தி நிற்கும். அந்த சேவைதான் எங்களை மறுமைக்கு கூலியாக அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்ல பண்புகள், நல்ல சிந்தனைகள் நமக்குள் ஏற்பட வேண்டும். நற்பண்புகள் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன இருக்கிறது? நமக்கு ஒருத்தன் தீங்கு செய்கிறார் என்று சொன்னால் மாறாக நாம் அவருக்கு தீங்கு செய்ய வேண்டுமா? இல்லை. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், தீமைக்கு பகரமாக தீமை கிடையாது, தீமைக்கு பகரமாக நன்மையை செய்ய வேண்டும். தீமைக்கு பகரமாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்பதுதான் எம்பெருமானாருடைய கொள்கை கோட்பாடுகளோடு நாம் வளரக்கூடியவர்கள். இதேதான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம் எடுத்து உரைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்னடத்தை மூலமாக நாம் இருக்க வேண்டும். எங்களுடைய நன்னடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் நாம் பேசக்கூடாது. ஒருவருக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் நாம் செயல்படக்கூடாது. நம்முடைய நன்னடத்தையால் எங்களுக்கு விரோதியாக இருக்கிறவன் கூட எங்களுடைய நன்னடத்தையால் அவனுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும். நாம் சண்டையிடுவதில்லை, அவரிடத்தில் வாக்குவாதம் செய்வதில்லை. அதே போன்றுதான் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பேரரசர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். அப்படி கடிதம் எழுதும் போது அந்த ஜமாமா அந்த பகுதியில் ஒரு பேரரசர், உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் அந்த பகுதியை ஆண்ட ஒரு பேரரசர் ஆவார். எம்பெருமானார் நபிகள் நாயகம் பேரரசர்களுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம். அந்த கடிதத்தை அவருடைய தோழர்களிடம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பேரரசர் எம்பெருமானார் நபிகள் நாயகத்தின் மீது வெறுப்பு கொண்டவர். அவர் நபிகள் நாயகத்தை பேரு கேட்டாலே அவருக்கு பிடிக்காது, இஸ்லாத்தின் பால் அவருக்கு பிடிக்காது. அந்த நபிகள் நாயகத்தை யார் கொலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு நான் சன்மானம் வழங்குவேன் என்று பொது அறிவிப்பு செய்தவர். அப்பேற்பட்ட ஒரு பேரரசருக்கு ஜமாமா பகுதியில் அந்த ஆட்சி புரிகின்ற உமாமா என்ற சொல்லக்கூடிய அந்த பேரரசருக்கு அந்த கடிதம் செல்கிறது.
போன கடிதத்தை கிழித்து வீசுகிறார். முதல் தப்பு. யாரும் கடிதத்தை பெற்றுக் கொள்வார்கள், பிறகு மறுப்பு தெரிவிப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் நடைபெற்ற வழக்கு. கொண்டு சென்ற, அதாவது அந்த கடிதத்தை கொண்டு சென்ற அவருடைய தோழரை கொலை செய்கிறார். இரண்டாம் தப்பு. மூணாவதாக பொது அறிவிப்பு செய்கிறார். எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களை யார் கொலை செய்கிறீர்களோ, யார் அவரை தீர்த்து கட்டுகிறீர்களோ அவருக்கு நான் சன்மானம் வழங்குவேன் என்று அந்த ஜமாமாவினுடைய பகுதியுடைய பேரரசர் ஒரு அறிவிப்பில் வெளியிடுகிறார். இந்த தோழர் கொண்டு போன அந்த தகவலையும் கிழித்து இருக்கிறார், பொது அறிவிப்பு செய்கிறார். இதை கடந்த பின்பு சில நாட்களுக்கு பிறகு அந்த உமாமா என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் ஹிஜ்ரத் செய்வதற்காக, அதாவது மக்கா மதீனாவை அப்போதெல்லாம் அவர்கள் ஜியாரத் செய்வார்கள். அந்த ஜியாரத்திற்காக அந்த வழியாக மதீனா நகருக்கு வரும்போது அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அங்கே இருக்கின்றதுக்காக எம்பெருமானார் அவர்கள் அவர்களுடைய தோழர்களை அந்த பகுதியில் நிறுத்தி வைப்பார்கள். அப்போது அவர்கள் ஆயுதங்களோடு அந்த ஜமாமாவினுடைய பகுதியுடைய பேரரசர் உமாமா அவர்கள் வருகிறார்கள். இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சிறு சலசலப்பு ஏற்பட்டு என்ன செய்கிறார்கள், அவர்களை கைது செய்கிறார்கள். உமாமாவை, அதாவது பேரரசை கைது செய்கிறார்கள். பேரரசர் அவர் ஜமாமா பகுதியுடைய பேரரசர் என்பதை இந்த தோழர்களுக்கு தெரியாது. கொண்டு வந்து அதற்கு பிறகு எம்பெருமானாரை பார்த்து, ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நாம் ஒருவரை கைது செய்திருக்கின்றோம், வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். விரைவாக சென்று நபிகள் நாயகம் அவர்கள் பார்க்கிறார்கள். வந்து தோழர்களிடம் சொல்கிறார்கள், தோழர்களே, நீங்கள் யாரை கைது செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? யாரே ரசூலுல்லாஹ்? ஜமாமாவினுடைய பகுதியினுடைய பேரரசரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். யார்? நீங்கள் அனுப்பிய கடிதத்தை கிழித்தெறிந்தவரா? ஆம். நீங்கள் அனுப்பிய தோழரை கொன்றவரா? ஆம். உங்களை கொல்ல வேண்டும் என்று பொது அறிவிப்பு செய்தவரா? ஆம் என்றார்கள். உடனடியாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? வெட்டி வீசுங்கள் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவில்லை. மாறாக ஒரு பெரிய கண்ணியமான மனிதரை கைது செய்திருக்கிறீர்கள், அவரோடு நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப 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 வலியுறுத்துகிறார்கள். இதுதான் வரலாறு. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அவர்களுடைய வீட்டில் இருந்து உணவு சமைத்து சாப்பாடும் அனுப்புகிறார். ஒட்டகத்தினுடைய பாலையும் அந்த கைதிக்கு அனுப்புகிறார். திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார், ஒரு கைதியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. பிறகு தொழுகைக்கு கிளம்பி போகும்போது அந்த அடைத்திருக்கிற அந்த பேரரசை பார்த்து, என்ன உமாமா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதற்கு, முகமதே, நீ என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு பின்னால் ஒரு பெரிய படை இருக்கிறது, உன்னை சும்மா விட மாட்டார்கள். அதே போன்று உனக்கு ஏதாவது பணம் தேவை என்று சொன்னால் என்னிடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கேள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இல்லை, என்னை மன்னித்து விடுவித்து விட்டால் நான் உன்னிடத்தில் என்றைக்கும் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்று ஆக்ரோஷமாக அந்த பேரரசர் கத்துகிறார். முதல் நாள் சென்று விடுகிறது, இரண்டாம் நாள் சென்று விடுகிறது, மூன்றாம் நாள் மறுபடியும் ரசூலுல்லாஹ் அவர்கள் வருகை தருகிறார். என்ன உமாமா, எப்படி இருக்கிறீர்கள்? அப்போது வேலையும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ரசூலுல்லாஹ், என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன்னை சும்மா விட மாட்டார்கள், பெரிய பணம் இருக்கிறது, ரெண்டாவது எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, இதே மாதிரி தான். ஆனால் வீரியம் குறைஞ்சிச்சு. நான்காவது நாள் ரசூலுல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள். என்ன உமாமா என்று கேட்கும்போது அதே அந்த வீரியம் குறைந்த பதிலை அந்த பேரரசர் சொல்லும் போது உடனடியாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், அவிழ்த்து விடுங்கள் அவர்களை என்று சொன்ன சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ், அவிழ்த்து விடுங்கள், விடுதலை, உமாமா எங்கு வென்றாலும் செல்லட்டும், யாரிடத்தில் வென்றாலும் செல்லட்டும், விடுதலை என்று அறிவித்து விட்டார்கள். உடனே சஹாபாக்கள் அந்த திறந்துவிட்ட கதவை திறந்துவிட்டவுடன் அந்த ஜமாமாவுடைய பேரரசர் வந்து எம்பெருமானார் அருகில் நின்று, இங்கு குளிக்கும் இடம் எங்கே இருக்கிறது சஹாபாக்களிடம் கேட்கும் போது அவர்கள் ஜன்னத்தில் பகியை காட்டுகிறார்கள். ஜன்னத்தில் பகியை சென்று குளித்துவிட்டு
நபி ஈரத்துணியோடு வருகிறார். நபிகள் நாயகம் நின்று கொண்டு திரும்பி பார்க்கும் போது இந்த ஜமாமானுடைய பேரரசர் நிற்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் உங்களுடைய கரங்களை காட்டுங்கள். கரங்களை காட்டுகிறார். கரத்தின் மேல் கரம் வைத்து அஷ்ஹது அல்லா இலாஹா அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை எப்படி தழுவுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மதீனா நகருக்கு வருவதற்கு முன்னால் இந்த இஸ்லாம் என்ற அந்த சொல் கேட்டாலே எனக்கு ஆத்திரமூட்டும் வகையில் இருந்தது. இன்றைக்கு நான் வாழும் வரை நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் இந்த உலகத்தில் ஒரு முகம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நான் வாழும் காலம் வரை இதற்கு பின்னால் நான் நேசிக்கக்கூடிய முகம் உங்கள் முகமாகத்தான் இருக்கும் என்பதை யார் சொல்கிறார்? ஒரு பேரரசர். அந்த பேரரசரை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எவ்வாறு அந்த கருத்தியல் ரீதியாக நாம் எடுத்துக்கொள்வது? இப்ப நான் கேட்கிறது என்ன, இவ்வளவு நேரம் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, நான் கேட்கக்கூடிய பதிலை இப்ப நீங்க சொல்லணும். இப்போ ரசூலுல்லா பயான் பண்ணல, ரசூலுல்லா எந்த ஜமாத்துக்கும் கூப்பிடல, ரசூலுல்லா குரான் ஹதீஸை எடுத்து படிக்க வைக்கல, பின்ன எப்படி இஸ்லாத்தை தழுவினார்? அது சொல்லுங்க. எப்படி தழுவினார்? அவரோட கண்ணியத்தை நடத்தையினால சொல்லியிருக்காங்க. நன்னடத்தையால், நாம் நடக்கக்கூடிய நன்னடத்தையால் இஸ்லாத்தை தழுவினார் என்பதுதான் வரலாறு. ஆனால் அதுபோல் வரலாறு நீண்டிக் கொண்டே செல்கிறது. பேசக்கூடிய இன்னும் சகோதரர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அது போன்ற கண்ணியமான ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இறைவன் விரும்பக்கூடிய செயலை நாம் பணியாற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அந்த பணிதான் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது நீ வயிறார உண்ணக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகத்தின் போதனை. அந்த போதனையை பின்பற்றிதான் இன்றைக்கு இந்த 100 நாட்கள் முடிவடைந்து இன்றைக்கு ஒரு புரட்சிகரமாக நாம் அதை வாழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் மீது ஆணையாக இன்னும் அதை நாட வேண்டும், இன்னும் வீரியமாக அதை வளர வேண்டும், இன்னும் 1000 காலமாக இது தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, எங்களுடைய சகோதரர்களையும் இதில் ஊக்கப்படுத்த வேண்டும். எங்களுடைய சகோதரிகளாக இருந்தாலும் இதில் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் வறுமை என்பது எம்பெருமானார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அவருடைய வயிற்றிற்கு சாப்பாடு இல்லை என்று சொன்னாலும் கல்லை கட்டி அவர்கள் வயிறு நிரம்பிய காட்டிய காலங்கள் அவருடைய வரலாறுகள் உண்டு. அதை வைத்துத்தான் சொல்கிறார், நீங்கள் வயிறார, அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது நீங்கள் வயிறார உண்ணாதீர்கள். உங்களிடத்தில் ஒரு பேரிச்சப்பழமாவது இருந்தால் கூட அதை பாதியாக அவருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் எம்பெருமானாருடைய அந்த வாழ்க்கை போதனை. இந்த போதனையை பின்பற்ற வேண்டும். நற்செயல்களால், நற்காரியங்களால், நல்ல சிந்தனைகளால் நாம் ஒவ்வொரு இளைஞனும் நாம் வளர வேண்டும். நல்ல சிந்தனைகள் நமக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய நோக்கம் எது போன்று இருக்கிறது? நாம் சினிமா துறையின் பின்னால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வடிவம், எங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் இன்றைக்கு சினிமா துறையின் பக்கம் எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நாம் இது போன்ற நல்ல செயல்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நற்காரியங்களில் நாம் இருக்க வேண்டும். அந்த நற்காரியங்கள் தான் இறைவன் நாடக்கூடிய செயலாகவும் இருக்கும், இறைவன் கண்ணியப்படுத்தக்கூடிய செயலாகவும் இருக்கும் என்பதை நிறைவாக கூறிக்கொண்டு மேன்மேலும் இந்த வீரத்தியாகி திப்பு சுல்தானுடைய பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அதற்கு இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கு அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு, இந்த தினந்தோறும் உதவி என்ற அந்த அடிப்படையில் 100 நாட்கள் கடந்து அருமை தம்பி சகோதரர் சல்மான் அவர்கள் நல்ல முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு தாலா அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சங்கதினருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா அதற்குண்டான கூலியை தந்தருள்வானாக என்று நான் பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த
உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு பேசக்கூடிய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராசா அவர்கள் உரையாற்றுவார். மகிழ்ச்சி எத்தகையது என்று சொன்னால், விடுதியில் தங்கி படிக்கிற மாணவன் முழாண்டு தேர்வு விடுமுறைக்காக வீட்டிற்கு செல்லுகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி எனக்கு தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிற போது தன் குடும்பத்தாரை சந்திக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், உங்கள் அனைவரையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்கிற அந்த காரணத்தினால்தான் இந்த மகிழ்ச்சி எனக்கு பீரிடுகிறது. தினம் ஒரு உதவி என்கிற திட்டத்தின் கீழ் வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையின் தலைவர் அண்ணன் சித்திக் அவர்களின் ஆணையின்படி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை முடித்திருக்கிற அன்பு தம்பி, அன்பு இளவல் சல்மான் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் திப்பு சுல்தான் பேரவை மிக எழுச்சியோடு தன் பணிகளை ஆற்றி வருகிறது, எப்படி இவ்வளவு பெரிய உயரங்களை அது கடந்து நிற்கிறது என்று சொன்னால், அதற்கு அல்லாவின் இறையருள் இருக்கலாம், திப்புவினுடைய கிருபை இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாலே ஒளிந்திருப்பது தன்னலம் கருதாத தொண்டர்கள் நிரம்பி இருக்கிற களமாக நான் வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையை பார்க்கிறேன். இன்றைக்கு தேசிய தலைவர்கள் பங்கு பெறுகிற அளவிற்கு பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. தேசிய தலைவர்கள் வந்து பங்கு பெற்று இந்த இயக்கத்தை, இந்த அமைப்பை பாராட்டுகிற அளவிற்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்முடைய அண்ணன் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆற்றல் வாய்ந்த இளம் போராளி சித்திக் அவர்களை நான் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது எவ்வளவு எளிமை இருந்ததோ அவ்வளவு எளிமை இந்த இயக்கம் மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்த பிறகும் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் நமக்கு உணவு பரிமாறுகிற போதே நான் பார்த்தேன். ஒரு 2-3 நபர்களை அருகிலே வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கிற அட்டகாசங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றுகிற ஆளுமைகள் நிரம்பி வடிகிற களமாக இன்றைக்கு திப்பு சுல்தான் பேரவையை உருவாக்கிய பிறகும் பெரிய பெரிய தலைவர்கள் அருகிலே அமர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் கூட அவர்களை அமர்த்தி அடகுவாத்தி அந்த மேடையின் கடைசி ஓரத்திலே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொள்ளுகிற எளிமை நீங்கள் பார்த்ததுண்டா? அந்த எளிமை இவருக்கு வாய்த்து இருக்கிறது. அது இறைவன் தந்த கொடை. இவரை போன்ற தலைவர்கள் இருக்கிற போது ஏன் சல்மானை போன்ற தொண்டர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் படிக்கிற காலங்களில் மிகப்பெரிய அளவில் வறுமையில் உழன்றவன். ஆடைகள், பொத்தல் போட்ட ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு செல்கிற வாய்ப்பை பெற்றவன். என்னுடன் படிக்கிற மாணவர்கள் பெரிய பெரிய பொறியாளருடைய பிள்ளைகள், மருத்துவருடைய பிள்ளைகள், பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகளின் பிள்ளைகள். ஆனால் நான் ஒரு தையல் தொழிலாளியின் பிள்ளை. என்னை ஒரு மருத்துவருடைய பிள்ளை என்னை வெகு ஏளனமாக சில கருத்துக்களை சொல்லி கொச்சைப்படுத்துவது உண்டு, ஏசி விடுவது உண்டு. என்னை காஜா என்று அவன் அழைப்பான். காஜா என்றால் இந்த இதை தைக்கிற ஒரு என்று அந்த கொச்சையாக அவன் அழைப்பது உண்டு. நான் கண்ணீர் ததும்ப என் தகப்பனிடத்தில் சென்று சொன்னேன், அப்பா, என்னை அந்த மருத்துவருடைய மகன் என்னை காஜா என்று அழைக்கிறானே என்று சொல்லுகிற போது என் அப்பா சொன்னார், மகனே, அவன் தந்தை மருத்துவன் பிடிக்கிற ஊசி உயிர்களை காப்பாற்றும், ஆனால் நான் பிடிக்கிற ஊசி மானத்தை காப்பாற்றும், ஆனால் உயிரை விட மானமே பெரிதென்று வளர்கிற சமூகத்தில் உருவானவன். ஆனால் மானத்தை நாம் எப்போது இழப்போம் என்று சொன்னால், வறுமை நம்மை தொடருகிற போது அந்த மானம் நம்மை விட்டு அகன்று போகும். வறுமை எவ்வளவு கொடியது நான் அனுபவித்திருக்கிறேன். வறுமை எவ்வளவு பாழ்பட்டு கிடப்பது, நம்மை எல்லாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மை எல்லாம்
செல்ல விடாமல் தடுக்கிற அந்த வலிமை வறுமைக்கு உண்டு. அந்த வறுமை கண்ணீர் ததும்ப உணவில் என்று கதறுகிற அந்த மக்களை பார்த்து ஒரு பொட்டலத்தை வழங்கி ஒரு குடிநீர் பாட்டிலை வழங்கி அவனுக்கு ஆறுதலை சொல்லுகிற பணி அவள் எளிதான காரியம் அல்ல. உலகம் போகிற வேகத்தில் இதையெல்லாம் செய்கிற நோக்கம் யாருக்குமே கிடைப்பது இல்லை, அது யாருக்குமே வாய்ப்பதில்லை, யார் மனக்கிடகிலும் தோன்றுவது இல்லை. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதே பெரிய பணியாக கிடக்கிறது, தன் பிள்ளைகளை வளர்ப்பதே பெரிய பணியாக கிடக்கிறது, தன் மனைவி தன்னுடைய உற்றார் உறவுகளை கரை சேர்ப்பதே பெரிய பணியாக கிடக்கிறது. இப்படி இருக்கிற போது வறுமையில் வாடி கிடப்பவனை ஆறுதல் படுத்தவும் தேற்றவும் யாருக்கு நேரம் கிடைக்கிறது என்று எண்ணி பார்த்தால் இப்படி போன்ற சமூக அக்கறை கொண்ட அன்பு தம்பிகளுக்கு தான் பெரிய வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. நான் 5ஆம் வகுப்பு படித்திருக்கிறேன், 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு அரையாண்டு விடுமுறை போல இருக்கிறது. அந்த விடுமுறை நாட்களிலே பள்ளிகளில் மதிய உணவு கூட அப்போது வழங்கினார்கள். நினைவு இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். வீட்டிலே சாப்பாடு இல்லை, பசித்திருக்கிறேன். என் அம்மா சொன்னார், மகனே நீ மதிய சாப்பாடு நீ அங்கு சாப்பிட்டு விடாது, வருகிற போது உன் அண்ணன் பசித்திருக்கிறான், இந்த தட்டை எடுத்துக்கொண்டு செல், வருகிற போது அவனுக்கு நீ வாங்கி வந்து இங்கே 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து இந்த உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லி இந்த தட்டை எடுத்து அனுப்பினார். நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு விளையாட்டுத்தனமாக அங்கே அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். வருகிற போது இங்கே மகனை சாப்பாடு என்று என் தாய் கேட்கிற போது பதறி அடித்து விட்டு அந்த அரைக்கால் சட்டையை மேலே இழுத்து விட்டு, மேலே சட்டை இல்லை, அந்த ட்ரௌசர் என்று சொல்வார், அரைக்கால் சட்டையை மேலே இழுத்து கொண்டு வேகமாக தெருவிலே ஓடுகிறேன். ஓடுகிற போது உணவு காலியாகிவிட்டது. கடைசியிலே கிடக்கிற அந்த கரித்து போய் கிடக்கிற அந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டு வளர்ந்தோம் என்பது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வறுமை அவ்வளவு கொடுமையானது. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இது சாதாரண பணி இல்லை. உங்கள் தலைமுறைகள் வாழும். நீங்கள் செய்கிற இந்த பணி உங்களை தலைமுறைகளை வாழ வைக்கும். உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், உங்கள் குடும்பம் தழைக்கும். இது வெறுமனே பெயரளவிற்கு நாம் பெயர் வாங்கிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு செய்கிற பணி அல்ல. ஏதோ 2 புகைப்படங்களை போட்டு விட்டால் நம்மை வாழ்த்துவார்கள் என்கிற அந்த நிலையில் இந்த பணிகளை அண்ணன் திப்பு சுல்தானுடைய பேருடைய தலைவர் சித்திக் அவர்களும் அண்ணன் தமிழுடைய அன்பு தம்பி சல்மான் அவர்களும் இதை முன்னெடுக்கவில்லை. ஏன் அண்ணன் நம்முடைய மூத்த முன்னோடி எங்களை எல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற அண்ணன் நூர் அண்ணர்கள் இங்கு வந்து வாழ்த்துகிறார். அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், வறுமையில் உலர்கிற மக்களை இந்த திப்பு சுல்தான் பேரவை எப்படி கரை சேர்த்த முனைகிறது என்கிற அந்த கருத்தினை பார்த்துதான் அண்ணன் இங்கே வந்து உங்களை எல்லாம் வாழ்த்து இருக்கிறார். அவர்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திப்பு சுல்தான் பேரவையில் எனக்கு மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு. ஒரு உடன்பிறப்பை போல, ஒரு தாயிலே ஒரு கருவிலே உருவான பிள்ளைகளை போல நாங்கள் சிலாகித்து மகிழ்ந்த காலம் உண்டு. என் அன்பு தம்பி பிலாலை போல நாங்கள் ஒருமித்து வாசம் செய்த காலங்கள் உண்டு. ஆனால் ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் பிரிந்து கிடந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளையும் பார்க்கிற போது அண்ணா என்னை அழையுங்கள், நான் வந்து தயவு செய்து உங்களை வாழ்த்து விட்டு வருகிற அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி நான் கெஞ்சி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய உரங்களை இந்த அமைப்பு அடையும். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு அரை நூற்றாண்டு கடந்து நீங்கள் பாருங்கள், இந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும். இந்த நாட்டை ஆளுக தகுதி படைத்த பிரதம மந்திரி அல்லது இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரமிக்கராக இருக்கிற குடியரசுத் தலைவர் கூட இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பு வளரும். ஏனென்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய பின்னாடி இருந்து இயக்குபவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெரிய அமைப்பாக வளரும் என்றெல்லாம் நான் கற்பனை கூட செய்து பார்த்தது இல்லை. அழைக்கிறார், வாய்ப்பை வழங்குகிறார், பேசுவதற்கு வாய்ப்பை தருகிறார், அதன் மூலம் நமக்கு ஒரு பெயர் கிட்டுகிறது, விடுதலை சிறுத்தை பெயர் பரிணாமம் அடைகிறது என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி பார்க்கிற போது நான் பிரமித்து கிடக்கிறேன். எவ்வளவு பெரிய வளர்ச்சி, பெரிய பெரிய எழுச்சித்தவன் வந்து இன்றைக்கு வாழ்த்தி மகிழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார். அண்ணன் வேல்முருகன் வந்திருக்கிறார், அண்ணன் அல்புகாரி அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார், நாஞ்சில் சம்பத் வந்து கருத்துக்களை பொழிந்து இருக்கிறார். இது சாதாரண காரியம் இல்லை. ஒரு பெரிய எழுச்சியோடு இந்த இயக்கம் தன் பணிகளை அங்குலமங்குலமாக வளர்ந்து வருவதை இந்த மண் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு யாருமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இறையரில் கூடிய சமூக பணியை தடுப்பதற்கு இந்த மண்ணில் எவனும் பிறக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே
இந்த 100 நாள் திட்டத்தின் கீழ் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி என்னை போன்ற சிறு வயதில் என்னை போன்ற வறுமை அடைந்த மக்களின் கண்ணீர் துளிகளை துடைத்த என் அன்பு தம்பி சல்மானுக்கு நிஜமெல்லாம் நிறைந்திருக்கிற இதயத்தின் 4 அறைகளில் நிரம்பி வழிகிற அந்த அன்பின் பால் அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் பல பணிகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும். இன்னும் போராடி கிடக்கிற சமூகத்தில் இன்னும் மகிழ்ந்து கிடக்கிற கண்ணீரை துடைக்கிற பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சி இஸ்லாம் சமூகம் ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த அடிச்சுவடை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏதோ பழைய தத்துவார்த்தங்களை எடுத்துவிட்டு எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நாங்கள் துப்பாக்கிகளை ஏந்துபவர்கள், குண்டுகளை வைப்பவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். நாங்கள் கண்ணீரை துடைப்பவர்கள் என்பதை இந்த மண் உணர்கிற வரையில் எங்களுடைய பணிகள் தொடரும். அதற்கு எங்களை போன்ற அன்பு தம்பிகள், எங்களை போன்ற சிறுத்தைகள் உங்களுக்கு பெரும் துணை புரிவார் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு விடைபெறுகிறேன். மாநில தலைவர் அவர்களே, இந்த 100 நாள் உதவி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வெற்றி அடைந்திருக்கிற சல்மான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த திப்பு சுல்தான் பேரவையில் ஒரு அங்கமாக இருப்பேன் என்று கனவில் கூட எண்ணியதில்லை. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு தற்காலிகமாக ஒசூர் சென்றேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பை இழந்துவிட்டேன். நான் கடந்த காலங்களிலே தமுமுக உற்பத்தியான காலத்திலே தொடர்ந்து பணியாற்றியவர். சில செயல்பாடுகள் ஒரு 5 ஆண்டு காலம் பொது நிகழ்ச்சிகளே செல்வது இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டு, இறைவன் நாடியுள்ளான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொள்வதற்கு. அதுக்காகவே நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றவனாக நான் இந்த மேடையிலே ஒரு சில கோரிக்கை மட்டும் வைக்கலாம் என்று இருக்கிறேன். தயவு செய்து அண்ணன் நூறு அண்ணனால் முடியும் இருக்கிற மாவட்ட அனைத்து கட்சியில் இருப்பவர்களை அழைத்து ஒரு நாள் எங்கள் ஆலோசனையும் அறிவுரையும் எடுத்துக்கொண்டு இங்கு இருந்த முஸ்லிம் சமுதாய இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை அடுத்ததாக செய்யக்கூடிய தம்பியை வாழ்த்தி, ஒரு மனிதனை ஒருவேளை உணவு என்பது ஒரு குடும்பத்தை என் போன்றவர்கள் நடத்துவது கூட சிரமமான காலகட்டத்தில் 100 நாள் செய்கின்ற பேருதவியை இறைவன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறியவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாநில தலைவர் சித்திக் பாய் அவர்களுக்கும் மற்றும் தமுமுக நூர்பாய் அவர்களுக்கும், இசிகா கட்சியின் ராசா அண்ணா அவர்களுக்கும், சப்பானிப்பட்டி முத்தவல்லி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமைந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதல்வரின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாங்கள் ஓசூரில் சின்னதாக ஒரு மீலாதி நபின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த நோக்கம் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி, அதாவது என்ன பேச்சு வந்துச்சுன்னா, முதல்ல நாங்கள் ஒரு 4 பேர் சேர்றோம், போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிடும்போது என்ன பண்ணுறோன்னா, 4 பேர் சாப்பிட்டோம்னா 40 ரூபா ஆகும். அப்படி வேறு எதாவது சாப்பிட்டோம்னா அது ஒரு 200 ரூபாய் ஆகிடும். அதுவே நாங்கள் வெளியே வரும்போது டீ கடைக்காரங்க 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவோம். கொடுத்துட்டு வரும்போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு டீ கடைக்காரன் கையிலேயே கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா யாராச்சும் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு டீ கொடுத்துருங்க ஃப்ரீயா. இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே வறுமையால் இதாக மாட்டாங்க. நிறைய பேர் பால் கூட குடிக்காமல் இருப்பாங்க. நிறைய பேர் ஆசையாக இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க 1 ரூபா 2 ரூபாய்க்காக. அவன் போகும்போது அந்த டீ கடைக்காரன் கூப்பிட்டு கொடுக்கும்போது வயிறார குடிச்சிட்டு போவான். அது ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே பேசிக்கிட்டே இருக்கும்போது மனசில் ஒன்று வந்துச்சு, அது ஏன் நம்ம தினம் ஒரு உதவி திட்டமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்து மாநில தலைவருக்கு கோரிக்கை வச்சேன் நான். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு நான் ஒசூரில் இங்கே பேச்சு வார்த்தை இந்த இடத்துல தான் ஆரம்பித்தது. அதனால் ஒசூர்லேயே ஒரு 100 நாள் கொடுங்க எனக்கு, நிர்வாகிகிட்டெல்லாம் பேசி இது பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. பல சிக்கல்களையும் தாண்டி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் தினம் ஒரு உதவி திட்டம் பண்ணும்போது எவ்வளோ பேச்சு வரும், எவ்வளோ நமக்கு சிக்கல் வரும். நாங்கள் போய் கொடுத்ததுமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆளால் ஃபோன் பண்ணியெல்லாம் திட்டினவங்க உண்டாங்க, சமூக வலைத்தளங்களையும் திட்டினவங்க உண்டாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து திட்டினவங்களும் இருக்காங்க. என்னன்னு திட்டினாங்கன்னா, நீ பெருமைக்காக பண்ணுற, நீ 4 பேருக்கு தெரியறதுக்காக பண்ணுற அப்படின்னு தான் திட்டினாங்க. ஏன் நீ மட்டும்தான் பண்ணணுமா, மற்றவங்களாம் இல்லையா,
நாங்களாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம் திப்பு சுல்தானில், நாங்களாம் பண்ணக்கூடாதா? அப்போது நான் மாநில தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, ஆனால் 15 நாள் கொடுத்துட்டீங்க, இன்னொரு 85 நாள் கொடுத்துருங்கண்ணான்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போவும் யோசிச்சாரு. 50 நாள் கடந்துட்டேன், அப்பவும் விடலை மக்கள். எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, அது அண்ணனுக்கு தெரியாது. மறுபடியும் ஃபோன் பண்ணி, இல்லைண்ணா நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க, ஒரு 100 நாள் நான் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே நான் உங்களை ஃபோனே பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணா 100 நாள் கொடுத்தாரு. எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான். நிர்வாகிகளும் அதுக்கு ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இந்த 100 நாள் திட்டத்தில் என்னென்ன பயன் அடைஞ்சிருக்காங்கனாக்கா, ஒரு 3 வீட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு அம்மா இருக்குது. வயசான அம்மா, 85 வயசாகுது, குழந்தை குட்டி எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கு, ஆனால் சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அம்மாவே போகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கே தெரியாமல் 30 நாளாக அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு ஆளுங்க தான், வேறு யாருமே இல்லை. பக்கத்து வீட்டு ஆளுங்க வீட்டில் போயிட்டு 30 நாளாக சாப்பாடு போயிட்டு இருக்கு. சமைச்ச சாப்பாடு போகுதா இல்லை அரிசி போதா? நான் போனேன், நான் போய் அந்த அம்மாட்ட கேட்டேன், எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லி. அது நான் வந்து வீடியோ எடுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம திட்டம் என்ன, அவங்க வீட்டில் அடுப்பு பற்றணும், அதுதான் நம்ம திட்டம் இருந்துச்சு. அவங்க வீட்டிலேருந்து 30 நாளாக சாப்பாடு போயிட்டு இருக்கு. அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு. இதுதான் பெருமை சேர்த்து கொடுத்தது திப்பு சுல்தான் பேரவை. இதை பார்த்துட்டு ஒரு ஊரில் வந்து கல்யாணத்துக்காக கேட்டிருந்தாங்க. அந்த திட்டமும் இந்த 100 நாள் திட்டத்தில் தான் போய் சேர்ந்தது, வேப்பனப்பள்ளியில். அது பாப்ஜான் அண்ணா போய் சேர்ந்துட்டு வந்தது. மிக்க நன்றி இந்த வாய்ப்பு. என்னென்ன பார்த்துட்டு ஒரு மேரேஜ் ஒன்றுன்னு சொன்னார் அவர் தலைவரை. நான் ஏழ்மையான குடும்பம், ஒன்றுமே இல்லை, ஆளு கொஞ்சம் போட்டு இப்போ செய்யலாம், அதனால் வந்து சரி இப்போ செய்யலாம். அதில் போய் நான் என்ன சொல்லுன்னா, இல்லை அது நான் காசு கொடுக்குறேன், நான் போட்டு செய்கிறேன், நீங்கள் உங்கள் பேர் லேபிள் நீங்கள் போட்டுக்கங்க, என்னையும் ஒரு நிர்வாகியாக சேர்த்திங்கன்னு சொல்லி வேப்பனப்பள்ளியில் வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சி அவங்க வீட்டுக்கு சீதனமாக ஒரு பீரோ 8500 பீரோ கொடுத்து அந்த ஒரு நாள் 47வது நாள் திட்டம் வந்து முடிச்சார் இவர் அண்ணன். அதனால் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதை நாங்கள் உடனே போய் நான் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண அனுபவத்தை தான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தவங்க ஒன்று கேட்டுட்டாங்கன்னா நான் உடனே போய் பண்ணணும். அதை எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து சர்வே பண்ணணும். உங்கள்கிட்ட இல்லையா இருக்கா, ஏன்னா அதை வாங்கிட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், புருஷன் இல்லை, ஒரு அம்மாவுக்கு புருஷன் இல்லை, 3 பொட்ட குழந்தைங்க இருக்காங்க, அதனால் அவங்க கரை சேர்க்கணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், சம்பாதிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைமில் நான் அண்ணனை தொடர்பு கொண்டு ஒசூருக்கு வர வச்சு அண்ணன் மாநில தலைவர் சித்திக் அவர்களும், அப்ஜத் அலி அவர்களும், மற்றும் கிரானைட் ஓனர் அவர்களும், மற்றும் இன்னும் சில நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன எங்களால் முடியுமோ டெய்லி சம்பாதிக்கிற மாதிரி தள்ளுவண்டியில் எவ்வளோ ஒரு ஆள் விற்க முடியுமோ ஒரு நாளைக்கு 1 வாரத்துக்கான செலவுகளை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி இதுவும் நம்ம ஒரு நாள் உதவி திட்டத்தில் தான் சேர்ந்தது. இந்த திட்டத்தை பார்த்துட்டு நம்ம பாகலூரில் இருக்க பிகே யூடியூபர்ஸ் பார்த்துட்டு, நான் வந்துட்டு ஒரு யூடியூபராக இருக்கேன், எங்களுக்கு உங்களால் வந்துட்டு ஒரு ஹெல்ப் தேவைன்னு கேட்டார். என்ன ஹெல்ப் தேவைன்னாக்கா, உங்கள் திப்பு சுல்தான் பேரில் நடக்கிற எல்லா திட்டத்தையும் நான் வந்து டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி மாநில தலைவர்கிட்ட பேசி அவர் டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓசூரில் ஒரு திப்பு ஜெயந்தி விழா நடந்தது. அந்த திப்பு ஜெயந்தி விழாவில் 3.5 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் பரப்பி அவர் வந்துட்டு பயனடைஞ்சுள்ளார். மற்றும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொன்னாங்க. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நான் 100 நாள் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அன்றைக்கி தான் நான் தூங்கணும்னு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லி இன்னொரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி ஆகணும். ஏன்னா என்னால் ஒசூரில் நிம்மதியாக இது மேலே தூங்க முடியாது, டெய்லி பண்ணிட்டேன் நான். அதனால் யாராச்சும் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோதானா, ஒரு வேலை பண்ணி நீ ஏன் கூட வந்துரு, நீ என்னோட கட்சியில் வந்துரு, நீ அங்கே வந்துரு, நான் உனக்கு கவர்னர் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் ஃபோன் எல்லாம் வந்துச்சு. ஆனால் நான் கவர்னரும் எனக்கு திப்பு சுல்தான் மாநில தலைவர் அவர் தான், பிரதமரும் அவர் தான், சிஎம்மும் அவர் தான், எம்எல்ஏவும் அவர் தான், எங்களுக்கு எல்லாமே அவர் தான், அண்ணனும் அவர் தான், எல்லாமே அவர் தான். எனக்கு
ஸோ அதனால் வந்து திப்பு சுல்தான் மூலியமாக நான் என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் டெய்லி வந்து பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த திப்பு சுல்தான் மூலியமாக நீ எடுத்துகிட்டு போறியா, எந்த லெவலுக்குன்னா கூட நான் வரேன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து எனக்கு வாலண்டியர் சர்வீஸு கவர்னர் இன்றைக்கி ஒசூருக்கு வந்திருந்தாரு. நான் இந்த இதுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வந்து வர வச்சாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பனிங்க்கு. கவர்னர் வராரு, இன்றைக்கி நான் உன்னை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ட்ரி பாஸை கொடுத்து எல்லாமே பண்ண வச்சாங்க. ஆனால் நான் இங்கே வந்துட்டு சும்மா போய் பேசி மட்டும் காமிச்சிட்டு எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஏன்னா நான் வந்து இருந்த லெவலில் வேறு லெவலில் இருந்தேன். நான் ஏதோ டெய்லி ஒன்று பண்ணுறோமே, ஏதோ ஒன்று பண்ணுறோம், டிராஃபிக்கில் இருந்தேன், அதில் இருந்து இதில் இருந்து பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு சுல்தான் சொல்லி இதில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு மாவட்ட செயலாளராக எனக்கு போஸ்டிங் கொடுத்தாரு. அடுத்த 6 மாதத்தில் மாநில அமைப்பு செயலாளராக போஸ்டிங் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு போஸ்டிங்காக இல்லைனாலும் எங்கள் அண்ணனுக்காகவும் இந்த திப்பு சுல்தான் பேரவைக்காகவும் இந்த கடைசி வரைக்கும் இதுலேயே நான் பயணிப்பேன்னு கேட்டுக்கிறேன். நான் மற்றும் இன்னொரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் ஒரு நாள் உதவி திட்டத்தை பண்ணுறதுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் ஒசூரில். ஏன்னா ஒசூரில் வந்து கேட்காத ஆளுங்களை இல்லை, மறுபடியும் அவங்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை ஒசூரில் எனக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஒசூருக்கு வந்து சேர்ற மாதிரி அந்த ஒரு நாள் உதவி திட்டத்தை நீங்கள் அமைச்சு தருவீங்களா? என்னுடைய கோரிக்கை எதுன்னா, மறுபடியும் என் மேலே வந்து யாருமே கோவம் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் இங்கேயே என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். நான் உங்கள் கோரிக்கை ஆலோசனை பண்ணி பண்ணலாம், கண்டிப்பாக இன்ஷால்லா பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் தான் கேட்குறேன் இல்லையா, ஒரு நாள் இல்ல அது கூட இல்லனா நாங்களே வந்து பண்றோம்னா கூட செய்யுங்க. நானே ஒசூருக்கு வரேன், நானே உங்க கூட வந்து செய்றேன், நானே உங்க கூட வந்து செய்றேன். ஒசூருக்கு என்னுடைய கோரிக்கை அது. அதாவது 38 மாவட்டத்திலும் தினம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு கோரிக்கை இருக்கிறது. அங்கே இருக்கிறவங்களுக்கு காலையில வந்துட்டு அந்த ஃபேசிலிட்டி இல்லை, சுடு தண்ணிக்காக. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் தண்ணி இருக்கு. அதாவது அங்கே வந்து அக்வாஃபினா அந்த மாதிரிலாம் தண்ணி இல்லை. நார்மலாக ஒரு வாட்டர் இருக்கும், மேலே பிடிச்சி வச்சுருப்பாங்க, எத்தனை நாள் கழிவுன்னு தெரியாது. அதனால அங்கே வந்துட்டு தண்ணிக்காக அரேஞ்ச் பண்ணணும். அடுத்தபடியாக அங்கே வந்து நாங்கள் ஒசூரில் வந்துட்டு இப்போ இந்த வாட்டி கிருஷ்ணகிரியிலே ஆரம்பித்தாலும் சரிதான். நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்ட ஒரு டென்ட் மாதிரி போட்டு, சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி, டெய்லி ஒரு 20 பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு நாஸ்டா இல்லைன்னா சாப்பாடு அவங்களுக்கு டெய்லி பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தினம் ஒரு உதவி திட்டத்தை இருந்துட்டு அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை. எல்லா ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துருது, ஆனால் ஆரம்ப இதில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே போய் சேர்றதில்ல. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் அங்கே வராங்க, சாப்பாட்டுக்காக ரொம்ப வெளியே போகிறாங்க, ஒரு வாட்டி காசு இருக்கிறதில்ல. அதுவே அங்கே தனியாக அங்கே நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க வந்து பயனடைவாங்க. ஃபஸ்ட் நாள் ஒரு 10 பேராக ஆரம்பிப்போம், போக போக தன்னால் 100 பேர் கூட போய் சேரும். எல்லா 38 மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்குமாறு இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து 3 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு செய்ய வேண்டிய நிகழ்ச்சி அது. இந்த நிகழ்ச்சி வந்து 100 நாளில் செய்ய வேண்டியது. அது இன்று ஏன் நாங்கள் செய்கிறோம்னா, இன்னைக்கு வந்து இந்த தினம் ஒரு உதவி யார் செஞ்சிருந்தாங்களோ 100 நாளாக, அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். சல்மான் அவர்கள் வந்து பிறந்த நாள். அதனால் வந்து சரி அது தனியாக இது தனியாக செஞ்சுன்ற மாதிரி இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா செஞ்சிடலான்ற மாதிரி நாங்கள் பேசிட்டு இன்னைக்கு செஞ்சோம். அதனால் வந்து அனைத்து பெரியவர்களும் அனைத்து நிர்வாகிகளும் சல்மான் அவர்கள் வாழ்த்திட்டு செல்லுமாறு அன்புடன் நன்றி.
வாங்க போய் நிர்வாகிங்க வந்து நிலவனா அப்படியே பாபுஜான் ஆகும்